இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை? இப்போ நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்லை இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது, சிபிஐ மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால் அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நீங்கள் சிவகங்கை அந்த லாக்அப் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்காம தமிழக அரசு சிபிஐ விசாரணை, அதுதான் சொல்கிறேன். திராவிட அரசு தான் கேட்கும். அப்போ அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடித்து வேறு பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலேருந்து விசாரணை தொடங்குமா? சொல்லுங்கள். ஒரு 2 மாதத்தில் விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ? சொல்லுங்கள். புலன் விசாரணை, அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும். சும்மா சொல்லிக்கிறது தான். அதை ஒரு விசாரணை போடு, ஒரு கமிஷனை போடு, தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு. அப்படின்லாம் என்னென்னா டேக் டைவர்ஷன். சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான். இந்த பக்கம் திரும்பி போ, அந்த பக்கம் திரும்பி போ, திசை திருப்பி விடுறது தான். இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை, அது வந்தவொடனே பேசுவோம். ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிவிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது. எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது. சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு. அது என்னது? பள்ளிக்கூடத்துக்கு 10 நாள் விடுமுறை விட்டு எடுறான்றப்பல இங்கே எடுறான்னா அங்கே வேண்டி கொடுத்துறது. ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமையை காப்பாற்றுவோம், மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேவலம். இது ஒரு தேசியன அவமதிப்பு, ஒரு மாநில அவமதிப்பு, எங்களுடைய காவல்துறை படையை அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்கு சிபிஐ போனேன். இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்கள். இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அக்ஷராகாருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க. இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல, அது அரசு வேணாங்குது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்கங்குது. இந்த அதிகாரி எங்களுக்கு பயம், இவரை விசாரிங்க, சிபிஐ விசாரிங்கங்குது. என்ன பயம்? நேர்மையாளனுக்கு என்ன பயம்? எவன் வேணாலும் விசாரியா வாயா, அதானே நேர்மையாளனுக்கு அழகு. இதில் என்ன உங்களுக்கு பயம்? அண்ணா, இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்குன்னு இப்ப சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு? நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா?
அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன், அரசியல் தலைவராக மதிக்கின்றேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் SIT ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு CBI மானிட்டர்ட் பை a retired Supreme Court judge assisted by 2 IPS officers not born in Tamil Nadu but belonging to Tamil Nadu cadre. இதை விட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக CBI வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க? இதே 2023 ஆகஸ்ட் மாசத்துல தான், ஜூலை ஆகஸ்ட்ல தான் CBIக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சுல்ல. இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மர்டர் கேஸ் CBI கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் அவர்கள் CBIக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரனுடைய வழக்க CBI கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க. அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு CBI, மற்றொருக்கு CBI இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் CBI வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நேரடியா கரூர் சென்று அவங்களை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் உண்மை அனுமதி வரல. அப்படி அனுமதி கேட்டு நாங்க இருக்கக்கூடிய மண்டபமோ ஹோட்டலையோ புக் பண்ணா காலையில பர்மிஷன் கொடுக்குறவங்க மாலையில கால் பண்ணி இல்ல கேன்சல் சொல்லிடுறாங்க. தாவேகா தரப்புல வந்து தொடர் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அண்ணா நீங்க ஒரு விஷயம், அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. கரூர்ல வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நபர் போன் பண்ணி கேட்டார், அண்ணே கொடுக்கலாமா வேண்டாமா? நாங்க சொன்ன, அண்ணே இங்க பாருங்க, இது கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க, அதை வாடகைக்கு கொடுக்குறீங்க, யார் வந்து கேட்கிறாங்களோ கொடுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யாரை வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்க போலாம், மக்களை சந்திக்கலாம். இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலங்கண்ணா. காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதுல எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இன்னைக்கு கொடுக்கறோம் நாளை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும். இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றோம்?